நீங்க மாசம் ரூ. 50,000 சம்பாதிக்கிற ஒரு ஐடி எம்ப்ளாயியா இருக்கலாம். இல்ல ஓன் பிசினஸ் வச்சிருக்கிற ஒரு ஸ்மால் பிசினஸ் ஓனரா இருக்கலாம். நான் இன்னைக்கு சொல்லப்போற இந்த ஒரு பிசினஸ கரெக்ட்டா பண்ணா, மாசம் ரூ. 2,00,000 மேல ஈஸியா ப்ராஃபிட் பண்ண முடியும். அதுவும் நீங்க ஆஃபீஸ்க்கு வேலைக்கு போகாமலே. அது என்ன பிசினஸ் அப்படின்னு தானே கேட்குறீங்க? அதுதான் கோவொர்க்கிங் ஸ்பேஸ் பிசினஸ். இந்த வீடியோவ முழுசா பாருங்க. ஏன்னா நான் ரியல் நம்பர்ஸோட, ரியல் இன்வெஸ்ட்மென்ட் பிளானோட உங்களுக்கு இந்த பிசினஸ முழுசா எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். முதல்ல ஏன் இந்த பிசினஸ் இப்ப ட்ரெண்ட் ஆகுது அப்படின்னு பார்க்கலாமா? ட்ரெடிஷனல் ஆஃபீஸ் ரன் பண்றது ரொம்பவே எக்ஸ்பென்சிவ். ஒரு ஸ்டார்ட் அப், ஒரு ஃப்ரீலான்சர்ல ஒரு ஸ்மால் டீம் எடுத்துக்கோங்க. அவங்களுக்கு 5 வருஷ லீஸ், பெரிய அட்வான்ஸ், இன்டீரியர் காஸ்ட் எல்லாமே பெருசாவே இருக்கும். அதே நேரத்துல ரிமோட் ஒர்க், ஃப்ரீலான்சிங், ஸ்டார்ட் அப் கல்ச்சர் எல்லாம் தமிழ்நாட்டுல ரொம்பவே வேகமா வளர்ந்துட்டு இருக்கு. இந்தியாவுல மட்டும் 1,12,000க்கும் மேற்பட்ட DPIIT ரெகக்னைஸ்ட் ஸ்டார்ட் அப் இருக்கு. உலகத்துல 3வது பெரிய ஸ்டார்ட் அப் எக்கோசிஸ்டம் நம்ம இந்தியா தான். இந்த ஒரு சின்ன கேப்ப தான் நமக்கான ஆப்பர்ச்சுனிட்டியா யூஸ் பண்ண போறோம். இந்தியாவோட கோவொர்க்கிங் மார்க்கெட் இப்போ $4.53 பில்லியன் மதிப்புல இருக்கு. இது ஒவ்வொரு வருஷமும் 14% கிட்ட வளர்ந்துட்டே இருக்கு. 2031க்குள்ள $8.7 பில்லியன் ஆகும்னு எதிர்பார்க்கறாங்க. WeWork மாதிரியான ஒரு பெரிய கம்பெனிஸ் கூட சென்னையில தொடர்ந்து எக்ஸ்பேண்ட் பண்றாங்க. 2025ல ஒலிம்பியா சைபர் ஸ்பேஸ் பில்டிங்ல 2000க்கும் அதிகமான சீட்ஸை திறந்திருக்காங்க. இந்தியாவில் இருக்கிற முதல் 7 நகரங்கள்ல கோவொர்க்கிங் டிமாண்ட் 2019ல இருந்து 2023 வரைக்கும் 90% வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. இது ஒரு பாசிங் ட்ரெண்ட் இல்ல, இது ஒரு ரியல் க்ரோயிங் இண்டஸ்ட்ரி. தமிழ்நாட்டில் இது சென்னையில மட்டும் இல்ல, கோயம்புத்தூர், மதுரை, திருச்சி மாதிரியான டயர் 2 சிட்டிஸ்லயுமே நல்ல டிமாண்ட் வருது. அதுவும் குறைவான ரெண்ட்ல. சென்னையோட ஆஃபீஸ் ஸ்டாக் 2026 இறுதிக்குள்ள 89 மில்லியன்ல இருந்து 100 மில்லியன் ஸ்கொயர் ஃபீட்டை தாண்டும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்றாங்க. அதே சமயம் கோயம்புத்தூர் மாதிரியான நகரங்கள்ல ரியல் எஸ்டேட் காஸ்ட் குறைவா இருக்கு. ஆனா டிமாண்ட் ஏறிட்டே இருக்கு. அதாவது நீங்க பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் இல்லாம கூட ஒரு டயர் 2 சிட்டில இந்த பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். கோவொர்க்கிங் பிசினஸ் ஓட மாடல் சிம்பிள். நீங்க ஒரு பெரிய ஸ்பேஸை ரெண்ட்டுக்கு எடுத்து அதை நல்லா இன்டீரியர் பண்ணி டெஸ்க்ஸ், கேபின், மீட்டிங் ரூம்ஸை டிவைட் பண்ணி ஸ்ப்ளிட் பண்ணி வச்சுக்கணும். அப்புறம் அதை இண்டிவிஜுவல் மெம்பர்ஸ்க்கும் கம்பெனிஸ்க்கும் மாசம் அல்லது டெய்லி மெம்பர்ஷிப்ல ரெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு இன்கம் பார்த்தீங்கன்னா 4 வழிகளில் வரும். ஹாட் டெஸ்க், டெடிகேட்டட் டெஸ்க், தனியார் கேபின், மீட்டிங் ரூம் பிளஸ் வர்ச்சுவல் ஆஃபீஸ். இது மாதிரியான விஷயங்கள்ல உங்களுக்கு இன்கம் வந்துட்டே இருக்கும். இந்த 4 ஸ்ட்ரீமை நீங்க சரியா பேலன்ஸ் பண்ணா அன்பிரடிக்டபிள் மந்த்ஸ்ல கூட உங்களுக்கு இன்கம் ஸ்டேபிளா வரும். சரி, இந்த பிசினஸை ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி என்னென்ன தேவை அப்படின்னு நம்ம ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கணும். நமக்கு பார்த்தீங்கன்னா ஸ்பேஸ் சைஸ் அப்படின்னா 2500 இருந்து 3500 ஸ்கொயர் ஃபீட் வரைக்குமே இனிஷியலாக அந்த ஸ்பேஸ் ஸ்டார்டிங் லெவலில் தேவைப்படும். லொக்கேஷன் நியரஸ்ட் ஐடி பார்க் இல்லைனா பிஸ்னஸ் சென்டர்ஸ் கிட்டக்க இருக்கிற மாதிரி பார்த்துக்கங்க. நல்ல பார்க்கிங், பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் ஆக்சஸ் ரொம்ப ரொம்ப அவசியம். இதோட ஹை ஸ்பீட் லீஸ்ட் லைன் இன்டர்நெட் தேவைப்படும். சாதாரண ப்ராட்பேண்ட் பத்தவே பத்தாது. லீகல் சைடில் ஜிஎஸ்டி ரெஜிஸ்ட்ரேஷன், ஷாப் அண்ட் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் லைசன்ஸ், ஃபயர் சேஃப்டி என்ஓசி எல்லாமே கட்டாயம் தேவை. இதில் எதையுமே ஸ்கிப் பண்ணாதீங்க. இதுதான் உங்கள் பிஸ்னஸோட மேஜர் ஃபவுண்டேஷன். இப்போ நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பிரேக் டவுன் கொஞ்சம் டீட்டெயில்டாக பார்க்கலாம். நம்ம 3000 ஸ்கொயர் ஃபீட் ஸ்பேஸை எக்ஸாம்பிளாக எடுத்துக்கலாம். ஒரு டயர் 2 சிட்டியில் இன்டீரியர் அண்ட் ஃபர்னிச்சருக்கு சுமார் 12 லட்சம் கிட்ட வரும். டெபாசிட் ப்ளஸ் அட்வான்ஸ் ரெண்ட்டுக்கு 5 லட்சம், ஏசி, வைஃபை, எலக்ட்ரிக்கல் செட்டப்க்கு ஒரு 4 லேக்ஸ், சாஃப்ட்வேர், பிராண்டிங், மார்க்கெட்டிங்க்கு பார்த்தீங்கன்னா ஒரு 2 லட்ச ரூபா கிட்ட செலவாகும். மொத்தமாக 23 லட்சம். கூடுதலாக பஃபர் வச்சு ஒரு அப்ராக்சிமேட்டாக 25 லேக்ஸ் கிட்ட இன்வெஸ்ட்மெண்ட் தேவைப்படும் இனிஷியலாக. இது ஒரு ரஃப் எஸ்டிமேட் தான். உங்கள் சிட்டி, லொகேஷன், சைஸை வச்சு இது மாறலாம். ஆனால் இதுதான் ரியலிஸ்டிக் ஸ்டார்டிங் பாயிண்ட். நெக்ஸ்ட் மெம்பர்ஷிப் பிளான்ஸ் அண்ட் ப்ரைஸிங்கை பற்றி பார்க்கலாம். ஒரு 60 சீட்ஸ் கெப்பாசிட்டியோட ஒரு ஸ்பேஸை எடுத்துக்கலாம். ஹாட் டெஸ்க் மெம்பர்ஷிப் 6,000 பெர் மந்த், டெடிகேட்டட் டெஸ்க் ஒரு 9,000 பெர் மந்த், பிரைவேட் கேபின் 18,000 பெர் மந்த், மீட்டிங் ரூம் 500 பெர் அவர், வர்ச்சுவல் ஆஃபீஸ் 2,500 பெர் மந்த் ஆரோனா வச்சுக்கலாம். இந்த ப்ரைசிங் டேபிளை நல்லா நோட் பண்ணுங்க. இதுதான் அடுத்த ஸ்லைடில் ரெவன்யூ கால்குலேஷன் ரொம்பவே பேஸாக இருக்க போகுது. 80% ஆக்குபென்சியில், அதாவது 60 சீட்டில் 48 சீட் ஃபில் ஆயிடுச்சுன்னா ஹாட் டெஸ்க்ல இருந்து 1.8 லேக்ஸ் கிட்ட உங்களுக்கு வரும். டெடிகேட்டட் டெஸ்க்ல இருந்து 1.35 லேக்ஸ் வரும். கேபின்ஸ்ல இருந்து 72,000 வரும். மீட்டிங் ரூம் பிளஸ் வர்ச்சுவல் ஆஃபீஸ்ல இருந்து 50,000 வரும். மொத்த மந்த்லி ரெவன்யூ 4.3 லேக்ஸ் கிட்ட வரும். இந்த நம்பரை நல்லா மெமரியில் வச்சுக்கோங்க. ஏன்னா அடுத்த ஸ்லைடில் நம்ம எக்ஸ்பென்ஸை இதில் இருந்துலாம் கழிக்க போகிறோம். ரெண்ட் ஒரு மாதத்துக்கு 1.5 லட்சம், ஸ்டாஃப் சேலரி 80,000, எலக்ட்ரிசிட்டி ப்ளஸ் மெயின்டெனன்ஸ் 40,000, இன்டர்நெட் மற்றும் சாஃப்ட்வேருக்கு 20,000, மார்க்கெட்டிங்க்கு ஒரு 20,000. மொத்த மந்த்லி எக்ஸ்பென்ஸ் பார்த்தீங்கன்னா 3.10 லேக்ஸ். இப்போ இந்த ரெண்டு நம்பர்ஸுமே வச்சு லாபம் கால்குலேட் பண்ணலாம். நம்மளுடைய டோட்டல் ரெவன்யூ ஆன 4.37 லேக்ஸ்லேருந்து நெட் எக்ஸ்பென்சஸ் ஆன 3.10 லேக்ஸை கழிச்சிங்கன்னா நெட் ப்ராஃபிட் மாதத்துக்கு 1.27 லேக்ஸ் வரும். அதுவும் 80% ஆக்குபென்சியில் மட்டுமே. ஆனால் இங்கே ஒரு ஹானஸ்ட் ரியாலிட்டி இருக்குது. முதல் 6 மாதம் ஆக்குபென்சி 40 to 50% தான் இருக்கும்.
அதனால அந்த டைம்ல நீங்க லாஸ்ல இருப்பீங்க. ரியலிஸ்டிக்கா உங்க முழு இன்வெஸ்ட்மெண்ட்ட ரெக்வயர் பண்ண கிட்டத்தட்ட 18 to 24 மந்த்ஸ் வந்து எடுக்கும். இதுதான் பலரும் தெரிஞ்சுக்காம பிசினஸ் ஃபெயில் ஆகுறாங்க. பேஷன்ஸ் இல்லாம நம்ம போட்ட காச எடுக்க முடியல அப்படின்னு வருத்தப்பட்டு இந்த பிசினஸ அப்படியே ஸ்டாப் பண்றவங்களும் இருக்காங்க. ஸோ நீங்க ரியலிஸ்டிக்கா பாத்தீங்க இந்த பிசினஸ் 18 to 24 மந்த்ஸ் வந்து எடுக்கும். இந்த பிசினஸ நீங்க பிரேக் ஈவன் பண்றதுக்கு. அதனால இந்த பிசினஸ்ல இறங்குறதுக்கு முன்னாடி இந்த டைம் லைன மனசுல வச்சுக்கோங்க. இந்த பிசினஸ்ல சக்சஸ்க்கு 3 விஷயம் ரொம்பவே முக்கியம். 1 லொகேஷன், ஐடி பார்க் மற்றும் பிசினஸ் சென்டர்ஸ்க்கு ரொம்பவே கிட்டக இருக்கிற மாரி பார்த்துக்கங்க. 2வது வந்து கம்யூனிட்டி, நெட்வொர்க்கிங் ஈவென்ட்ஸ், வொர்க் ஷாப்ஸ் இது மாரியான விஷயங்கள்லாம் நீங்க வந்து நடத்தி நெறைய ஒரு பப்ளிசிட்டிய குடுத்து மெம்பர்ஸ ரீட்டெயின் பண்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். 3வது விஷயம் பார்த்தீங்கன்னா, ஃப்ளெக்சிபிள் பிரைசிங். உங்களோட பிரைசிங் வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்டார்ட் அப்ஸ்க்கு ஒரு மாரி, ஃப்ரீலான்சர்ஸ்க்கு ஒரு மாரி, கார்ப்பரேட்ஸ்க்கு ஏத்த மாரி வந்து நீங்க டிஃபரன்ஷியேட் பண்ணி ஃப்ளெக்சிபிளா இருக்கணும். இதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த 3யும் சரியா பண்ணா, உங்களுடைய ஆக்குபென்சி வேகமா ஒரு 100% இருக்கிற மாரியே இருக்கும். இவ்ளோ பண்ண இந்த பிசினஸ்ல ரிஸ்க் எதுவுமே இல்லையா அப்படின்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா இருக்கு. ஒரு ஸ்டார்ட்டிங்ல 6 மந்த்ஸ்ல ஆக்குபென்சி ரொம்பவே கம்மியா இருக்கும். WeWork, 91 ஸ்ப்ரிங் போர்ட் மாதிரியான எஸ்டாப்ளிஷ்டு பிராண்டே பார்த்தீங்கன்னா, நெறைய அ ஆக்குபென்சில இருந்து எடுத்துருவாங்க. ஏன்னா, அவங்க வந்து ஒரு எஸ்டாப்ளிஷ்ட் பிராண்ட். ஸோ நீங்க ஸ்டார்ட் அப்பா வரக்குள்ள உங்களுக்கு ஒரு காம்படிஷனும் இருக்கும். உங்களுக்கு டிமாண்ட் கம்மியாவும் இருக்கும். ஸோ நீங்க அதுல கொஞ்சம் ஷைன் பண்றது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். ஸோ எக்ஸாம் சீசன், ஹாலிடேஸ்ல டிமாண்ட் குறையலாம். ஸோ இந்த மாரியான விஷயங்கள வந்து நீங்க மனசுல வச்சுக்கணும். ஸோ டயர் 1 சிட்டீஸ்ல வாடகை தொடர்ந்து ஏறிட்டே இருக்கும். இதோட உங்க கம்யூனிட்டி என்கேஜ்மென்ட் குறைவா இருந்தா மெம்பர்ஸ் விலகிடுவாங்க. இத தெரிஞ்சுக்கிட்டே பிசினஸ்ல இறங்குறது தான் ரொம்ப ரொம்ப ஸ்மார்ட்டான மூவ். இந்த பிசினஸ பத்தி ரொம்பவே சுருக்கமா சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 25 30 லட்ச ரூபாய் இன்வெஸ்ட்மென்ட், பிரேக் ஈவன் பீரியட் வந்து 18 to 24 மந்த்ஸ், மந்த்லி ப்ராஃபிட் வந்து பார்த்தீங்கன்னா 1 லட்சம் வித் ஃபுல் ஆக்குபென்சில. ஸோ மார்க்கெட் ஒவ்வொரு வருஷமும் 14% கிட்ட வந்து வளர்ந்துட்டே இருக்கு. குறிப்பா தமிழ்நாட்டுல டயர் 2 சிட்டீஸ்ல ஹியூஜ் ஆப்பர்ச்சுனிட்டி வந்து இருக்கு. இது ஒரு கெட் ரிச் குவிக் ஸ்கீம் இல்ல. ஆனா கரெக்ட்டான லொகேஷன்ல, கரெக்ட்டான பிரைசிங்ல, கரெக்ட்டான பேஷன்ஸ் இருந்தா இது ஒரு ரியல் ஸ்கேலபிள் பிசினஸ் தான். இப்போ நீங்க சொல்லுங்க, நீங்க எந்த சிட்டில இருக்கீங்க? எந்த சிட்டில நீங்க இந்த பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண உத்தேசமா இருக்கீங்க அப்படின்றத மறக்காம கீழ கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. அண்ட் இந்த பிசினஸ் பத்தி ஏதாச்சும் டவுட்ஸ் அண்ட் கிளாரிஃபிகேஷன்ஸ் இருந்துச்சா கண்டிப்பா கீழ கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. கண்டிப்பா நான் வந்து கிளாரிஃபை பண்றேன். இந்த வீடியோக்கு ஒரு லைக் குடுங்க. இது மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ், நிறைய பிசினஸ் ட்ரிக்ஸ் பத்திலாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. மற்றும் ஒரு சுவாரஸ்யமான பதிவில் மறுபடியும் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி. நம்ம சேனல் யூடியூப்ல மட்டும் இல்லாம இன்ஸ்டாகிராம், டெலகிராம், த்ரெட்ஸ், வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், லிங்க்டின் மற்ற சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்லயுமே வந்து நிறைய கண்டென்ட்ஸ் வந்து போட்டுட்டு இருக்கோம். உங்களுக்கு தேவையான கண்டென்ட், இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட், எங்கேஜிங்கான கண்டென்ட் வந்து போட்டுட்டு இருக்கோம். ஸோ அங்கெல்லாம் நீங்க இன்னும் நம்மளை ஃபாலோ பண்ணல அப்படின்னா மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க. வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல நான் எல்லா சோஷியல் மீடியா அக்கௌண்ட்ஸோட லிங்க்குமே நான் கொடுத்துருக்கேன். அங்கேயும் நம்மளை ஃபாலோ பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.